ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். எத்தனை பேர் நினைக்கிறீங்க, என் பலத்தினால வாழுறேன், என் பணத்தினால வாழுறேன், என் படிப்பினால வாழுறேன், என் அறிவினால வாழுறேன், என் திறமையினால வாழுறேன், என் பிள்ளைங்க என்னை வாழ வைக்கிறாங்க, எங்க அப்பா அம்மா என்னை வாழ வைக்கிறாங்க, எங்க மாமா என்னை வாழ வைக்கிறாங்க, எங்க அம்மா என்னை வாழ வைக்கிறாங்க, எல்லாம் எத்தனை பேர் நம்புறீங்க இப்படிதான் வாழுறேன்னு? இல்லை, நம்ம வாழுறது அவரால தான். நம்முடைய வாழ்க்கையே அவர் தான். இந்த நிமிஷம் வரையும் என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது ஒண்ணுமே தெரியாதுங்க, ஒண்ணுமே தெரியாது. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நடக்கிற சம்பவங்கள் நம்முடைய கரத்தில் இல்லை. நம்ம வாழ்க்கையில நம்ம ஒண்ணு நினைப்போம், வேற ஒண்ணு நடக்கும். அது ஏன் நடக்குதுன்னு நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை யார் கரத்தில் இருக்கணும்? ஆண்டவருடைய கரத்தில் இருந்தா, நம் வாழ்வு ஆண்டவருடைய கரத்தில் இருந்தா எல்லாவற்றையும் ஆண்டவர் சீராய், சிறப்பாய், நலமாய், ஆசீர்வாதமாய், நன்மையாய் நடத்துவார். ஆமென். நம்புறீங்களா? அருமையான ஐயா, அருமையான அம்மா, அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நடத்துவார். நம்புறோமா?